அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெய்லர் டியூப் தமிழ் சேனல். பார்ட் 1 வீடியோவில் அலோ ப்ளவுஸ்ல இருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து பேக் சைட் வந்து கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் ஃப்ரண்ட் சைடு, ஸ்லீவு, பட்டி இதெல்லாமே வந்து எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் செக்ஷனில் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து எங்களுக்கு லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கும் நம்ம வீடியோ போடுவோம். வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து ஆலில் வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்ட் 1 வீடியோவில் எப்படி பேக் போர்ஷன் மெஷர் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேக் போர்ஷனுக்கு வந்து துணியை வந்து நம்ம ரெண்டா வந்து ஃபோல்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. இப்போ ஸ்லீவுக்கு வந்து துணியை 4 வந்து இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எடுத்து விட்டு மடிச்சுக்குங்க. ஃபோல்டிங் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரியும், கரை சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரியும் வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிசுறுக்காக ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் டேப் வச்சு 1.25 இன்ச்சு வந்து கீழையும் அதுக்கப்புறம் மேலையும் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கிங் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது பிளவுஸோட ஸ்லீவ் லென்த் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். அதுக்காக பிளவுஸை வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பிக்குங்க. ஸோ உள்பக்கமாக திருப்பிக்கிட்டா மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, அந்த பிளவுஸோட அந்த ஸ்டிச்சிங் லைன்ல இருந்து அந்த ஸ்லீவோட எண்டு வரைக்கும் மெஷர் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9.25 இன்ச்சு வருது. ஸோ இந்த 9.25 இன்ச்சு இந்த பாட்டம் லைன் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அங்கே கரெக்டாக வச்சு ஒரு மார்க்கிங் போட்டுக்குங்க. ஸ்டிச்சிங்க்கு கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்லீவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 9.25 இன்ச்சு நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மார்க் பண்ணதை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பிளவுஸோட ஸ்லீவ் ஹோலோட சுற்றளவு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பிளவுஸை வந்து இப்படி எடுத்துட்டு கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட் போட்டிருப்பாங்க பாருங்க, அந்த இடத்துல இருந்து ஸ்லீவ் ஹோலோட சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர் பண்ணணும். பாருங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு வந்து வருது. அந்த 11 இன்ச்சை இந்த பாட்டம் லைன் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அங்கே அதை வந்து 2ஆ டிவைட் பண்ணி 5.5 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க்கிங் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் போட்டுக்குங்க. அது வந்து அந்த எக்ஸஸ் துணிக்காக அந்த 1.5 இன்ச்சு வந்து மார்க்கிங் போட்டுக்கிறோம். இப்போ டோட்டல் சுற்றளவு வந்து 11 இன்ச்சு, அதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு. ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த பாட்டம் லைனில் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோலோட சுற்றளவு வந்து மெஷர் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டிச்சிங் லைன்ல இருந்து நம்ம ஆர்ம் ஹோலோட சுற்றளவு வந்து மெஷர் பண்ணணும். இப்போ நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பக்கம் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியறதுக்காக நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து அதை மெஷர் பண்ணி காட்டுறோம். பாருங்க, நம்ம ஆர்மோலோட சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு வருது. இந்த 15 இன்ச்சில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாதி வந்து 7.5 இன்ச்சுக்கு இந்த ஃபோல்டிங் பாயிண்ட்ல இருந்து வச்சு ஒரு மார்க்கிங் வந்து நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறோம். அது எதுக்குன்னா, அந்த கையோட லூஸ் வந்து அதிகமாக இருந்தா அதை கம்மி பண்ணுறதுக்காக அதை அந்த 3/4 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த 3/4 இன்ச்சிலேருந்து அந்த ஃபோல்டிங் பாயிண்ட் வரைக்கும் பாருங்க, நமக்கு 7 இன்ச்சு வருது. அதில் வந்து பாதி 3.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த 3.5 இன்ச்சு மார்க்கிங் பண்ணதை அதே மாதிரி இந்த பக்கம் வச்சு அந்த 3.5 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டு
நம்ம அந்த மார்க்கிங் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிக்கிறோம். நம்ம ஆமோலோட சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 15 வந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு வந்து பாதியாக எடுத்து அதில் 3/4 இன்ச்சு லூஸ் அதிகமாக இருக்கிறத கம்மி பண்ணுறதுக்காக எடுத்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எக்ஸஸ் துணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த 1.5 இன்ச்சுக்கு அந்த 1.5 இன்ச்சு துணி விடுறதுக்காக அந்த அந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 38 இன்ச்சு அளவுள்ள ப்ளவுஸு. அதனால வந்து துணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஷார்ட்டேஜ் ஆகிற மாதிரி இருக்கு. மற்ற துணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி அதிகமாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அது ப்ராப்ளம் வராது. அதுக்கப்புறம் இந்த 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட்டை வந்து ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த 1.5 இன்ச்சு பாயிண்ட்டு அந்த எக்ஸஸ் துணிக்காக விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ல இருந்து கர்வா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த 3/4 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் லைன்ல நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்க மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம கட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிசு இருக்கிற சைடை வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்க கட்டிங் லைன் நம்ம போட்டிருக்கோமோ அதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணிட்டு வரணும். இந்த கர்வ் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்க. ஸோ அந்த லைன்ல நம்ம போட்டிருக்கிறதுலயே வந்து அப்படியே கட் பண்ணிட்டே வரணும். அந்த இடத்துல வந்து ஒரு அர்கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு அர்கட் போட்டுக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 அர்கட் வரும். இப்போ இங்கே ஒரு மார்க்கிங் நம்ம பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, இதை அப்படியே இதை எடுத்து அப்படியே கரெக்டாக கர்வ்ல அப்படியே கட் பண்ணிட்டே வாங்க. இப்போ பாருங்க நம்ம மெஷர் பண்ணி ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் சைடு மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் கட்டிங் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க. ஒரு 1/2 இன்ச்சு வர மாதிரி வச்சு ஒரு லைன் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பேக் போர்ஷனை இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்குங்க. அந்த லைன் போட்டோம் பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த பாயிண்ட்ல வர மாதிரி வச்சு பேக் போர்ஷனை எடுத்து வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பேக் போர்ஷனை சுற்றி அப்படியே வந்து நம்ம வந்து அதை அப்படியே வந்து மார்க்கிங் பண்ணிட்டே வரணும். அப்படியே வந்து மார்க்கிங் போட்டுக்குங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போகாத அளவுக்கு கரெக்டாக வச்சு அதை அப்படியே வந்து மார்க்கிங் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பேக் போர்ஷன் வந்து எடுத்துருங்க. இப்போ அலோ ப்ளவுஸ் எடுத்துங்க. அலோ ப்ளவுஸில் இப்போ ப்ளவுஸோட ஹைட் வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த ஷோல்டர் இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே இருந்து அந்த ப்ளவுஸோட சென்டர் டாட் பிடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணால் 10.25 இன்ச்சு வந்து நமக்கு வருது. சரிங்களா, இந்த 10.25 இன்ச்சு வர்றதை நம்ம இங்கே ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து நம்ம பிடிக்கணும். அதுக்காக வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச்சிங் மார்க் வந்து நம்ம பண்ணிக்கிறோம். ஸ்டிச்சிங் மார்க் போட்டுட்டு அந்த ஸ்டிச்சிங் லைன்ல இருந்து நம்ம 10.25 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கிங் போட்டுக்கிறோம். ப்ளவுஸ் ஹைட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10.25 இன்ச்சு வந்து நமக்கு வந்தது. அதுக்கப்புறம் அதோட டாட் இருக்கு பார்த்தீங்களா உள்ள, ஸோ அதை வந்து நம்ம இப்போ மெஷர் பண்ணணும். அது வந்து இப்போ மெஷர் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு வருது. ஸோ அந்த 2.5 இன்ச்சை அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு மார்க்கிங் வந்து போட்டுக்கணும். 1/2 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங்க்கு ஒரு மார்க்கிங். அது உள்ள பார்த்தீங்கன்னா அந்த பிடிச்சிருவோம், அதுக்கு தான் வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் ஹைட் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த நெக்குக்கு வந்து மெஷர் பண்ணுங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு வந்து வருது. ஸோ அது இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த ஒரு லைன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வச்சு 7 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் போட்டுக்குங்க. அதை வந்து இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க.
நம்ம ஃப்ரண்ட் நெக் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பட்டி சைடு கரெக்டாக இந்த இதில் பாயிண்டில் வச்சு மெஷர் பண்ணுங்க. பாருங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு வருது. இப்போ உள்ள திருப்பி காட்டுறோம் பாருங்க, அந்த டாட் வந்து பிடிச்சிருப்பாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 இன்ச்சு வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ டோட்டலாக வந்து 5.5 இன்ச்சுக்கு வந்து அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணி நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த லைனு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் பண்ணிக்கிறோம். அது எதுக்குன்னா அந்த டாட் பிடிச்சிருப்போம், அதுக்காக தான் வந்து அந்த 1 இன்ச்சு எடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வச்சுக்கிறோம் சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம பிளவுஸோட சைடு வந்து நம்ம மெஷர் பண்ணோம். சைடு மெஷர் பண்ணால் நமக்கு 5.25 இன்ச்சு வருது. பாருங்க நமக்கு 5.25 இன்ச்சு வருது. அதை வந்து இங்கே நம்ம ஒரு மார்க்கிங் ஆல்ரெடி பண்ணியிருப்போம் பார்த்துறீங்களா, அங்கே வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு விட்டுட்டு அந்த பாயிண்ட்ல இருந்து 5.25 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறோம். 1/2 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பிளவுஸோட சைடு வந்து 5.25 இன்ச்சு நமக்கு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். அடுத்தது பிளவுஸ்ல இந்த கப்பு பட்டி சைடு இருக்கு பாத்தீங்களா, அங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அங்க ஒரு பிடிச்சிருக்காங்க பாருங்க ஸ்டிச்சிங்கு, அதை வந்து நம்ம மெஷர் பண்ணணும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது 2.5 இன்ச்சு வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம பாயிண்ட்ல இருந்து வச்சு 2.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஒரு மார்க்கிங் போட்டுக்கிறோம். ரெண்டரை இன்ச்சு வந்து நம்ம மார்க்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளவுஸ்ல பாருங்க அந்த இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா டாட் பிடிச்சிருக்காங்க இல்லைங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1.5 இன்ச்சு வந்து வரும். ஸோ அந்த 1.5 இன்ச்சை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த 1.5 இன்ச்சு வந்து முன்னாடியும் பின்னாடியும் 1.5 இன்ச்சு வரும். அதுக்காக அந்த பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியும் அந்த பின்னாடியும் உள் சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 இன்ச்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத இப்படி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம அந்த கப் ஷேப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா டாட்டுக்காக மார்க் பண்ணியிருந்தோம் பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்து லைன் போட்டு மார்க் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நமக்கு 3 பாயிண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நெக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு கர்வ் மாதிரி வந்து மார்க்கிங் போட்டுக்குங்க. இப்போ எல்லாமே மார்க்கிங் முடிஞ்சது. ஃப்ரண்ட் போர்ஷனோட மார்க்கிங் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கட்டிங் பண்றோம். அப்படியே வந்து அந்த கட்டிங் லைன் போட்டதுல அப்படியே வந்து நம்ம கட்டிங் பண்ணிட்டு வாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கழுத்து மட்டும் வந்து நீங்க கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து வந்து கட் பண்ணுங்க. கழுத்து போர்ஷன் வந்து கொஞ்சம் மாறினா கூட அது பிளவுஸ் வந்து நல்லா இருக்காது. ஸோ கவனமா வந்து கழுத்து போர்ஷன் வந்து நீங்க கட் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு டாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த கழுத்து வந்து பாத்தீங்கன்னா கவர் தட்டுக்காக அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். நம்மளாவே இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கவர் தட்டுக்காக கொஞ்சம் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இந்த பிசுறு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க கட் பண்ணிக்கலாம். இங்க ஒரு அக்கட் போட்டுக்கலாம். டோட்டலா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 அக்கட் வந்து வரும். அக்கட் வந்து நம்ம போடுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக் போர்ஷன் ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே வந்து அந்த கனெக்டிங் பாயிண்ட்டுக்காக தான் நம்ம அதை போட்டுட்டு இருக்கோம். ஸோ அது போட்டிங்கன்னா அது உங்களுக்கு அக்கட் போட்டால் கரெக்டாக வரும். அடுத்து நம்ம பட்டி வந்து எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அந்த பிசுறுக்காக ஒரு லைன் போட்டுக்குங்க. கீழேயும் வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அளவு பிளவுஸ் எடுத்து பட்டியோட லென்த் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். லென்த் வந்து பாருங்க நமக்கு வந்து 6.5 இன்ச்சு வருது. அதுக்கப்புறம் அந்த எக்ஸஸ் துணி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா 1.5 இன்ச்சு வரும்.
ஸோ நமக்கு பட்டி லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு, அந்த எக்ஸஸ் துணியோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வருது. அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 6.5 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும், 1.5 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸஸ் துணிக்காக மார்க் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு சைடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரண்ட் பட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா 2.25 வருது. 2.25 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் அரேஞ்சும் மார்க் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் சைடு 2.25 இன்ச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ள டாட் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதான் வந்து சென்ட்ரு பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2.5 இன்ச்சு வரும். 2.5 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச்சிங் ஒரு மார்க்கும், கட்டிங் வந்து அரேஞ்சுக்கும் மார்க் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.25 இன்ச்சு வரும். 2.25 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும், கட்டிங் வந்து வேற 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு, சென்டர், சைடு மூணுமே வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு பட்டி போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அங்கே ஒரு லைனும், அந்த எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அங்கே ஒரு லைனும் போட்டுங்க. போட்டுட்டு இந்த கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் லைனாக போட்டுங்க. அவ்வளோதான், பட்டியோட மெஷர்மெண்ட் முடிஞ்சது. இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். பிசுரை வந்து கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் லைனை வந்து அப்படியே கட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க பட்டி வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு. இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் தான். ஸோ இந்த இடத்துல மார்க் கட் பண்ணிக்கிறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி வந்து கட் பண்ணுறதுங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.